உடலுக்கு ஆரோக்கியமான மிகவும் சத்தான உளுந்தங்களி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கப் அளவு பருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 கப் அரிசி நார்மல் சாப்பாடுக்கு வேணும் அந்த அரிசியை போட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 8 மாத குழந்தைகள் அனைவரும் வேணாலும் சாப்பிடலாம். 8 மாத குழந்தைங்க சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா எலும்புக்கு நல்லா வலுவூட்டும். அது நல்லா வறுத்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க நைஸாக. 1 கப்பில் வெல்லம் இல்லைனா கருப்பட்டி, நான் கருப்பட்டி போட்டிருக்கேன், போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோங்க. ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தண்ணி ஊற்றி நல்லா கிட்டிலாம் கரைச்சி அதை நம்ம தண்ணி சூடானது அதில் கலந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. நான் நெய் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெய் சேர்த்துனா நல்லாயிருக்கும். நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அப்போ கட்டி வராது. கருப்பட்டி காப்பு காய வச்சுக்கோங்க, அதை எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க. சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மறுபடியும் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கடைசியாக நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். நான் அதில் எதுவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம்னா அதை போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா கிளறிட்டே இருங்க, கெட்டி வர வரைக்கும். இன்னும் கெட்டியாக வரணும். நல்லா உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.